ஜெயபவனி, என் உறவுகளுக்கெல்லாம் ஒரு இரவு வணக்கம். என் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு எத்தன தடவ சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு உள்ள பிரச்சனை, நேத்து உள்ள பிரச்சனை தொடராதீங்க. அத விடுங்க. என்ன நடந்துருச்சுங்க? என்ன நடந்துருச்சு? நீங்க வேணும், உங்களுக்காக நான் இருக்கேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா? நீங்க வேணும், உங்களுக்காக நான் இருக்கேன்னு யாரு சொன்னா? அப்படிலாம் சொல்லலங்க. நீ வேணும், உன்கிட்ட இருக்கிற பொருள் வேணும், உன்கிட்ட இருக்கிற தேவை எனக்கு வேணும். அதனால நான் உன் கூட இருக்கேன்னு தான் சொன்னாங்களே தவிர, நீ வேணும், உனக்காக நான் இருக்கேன்னு யாரும் சொல்லல. புரியுதா? நான் சொன்ன மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இங்க இருக்கக்கூடிய உறவுகள். அது எந்த உறவுகளாக இருக்கட்டும். அவங்களுக்காக அழுதேன், அவங்களுக்காக கஷ்டப்பட்டேன், அவங்களுக்காக பாடுபட்டேன், அவங்களுக்காக சொத்து சேர்த்தேன். இன்னைக்கு அவங்க யாரும் என்னை மதிக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க. இப்படி நீங்க சொல்லும்போது எனக்கு இங்க கோவம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக நான் இருக்கேன், உங்க ஆரோக்கியத்துக்காக நான் இருக்கேன், உங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அப்படி நான் இங்க இருக்கும்போது, நீங்க யாரையோ நினைக்கும் பொழுது, எதுக்கு இது? இப்போதைக்கு இங்க என்ன உங்களுக்கு தேவையானது? உடுத்த உடை, உண்ணக்கூடிய உணவு, இருக்கும் இடம். இது உங்க ஆத்தா உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அத தாண்டி